Hello friends, welcome back to channel. இது உங்கள் JRU. சூற காத்து 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 என்ன பார்த்து சூற காத்து காத்து. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம தலைவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம தலைவருடைய 173rd ஃபிலிம் நம்ம சுந்தர் சி இயக்கிறதா இருந்து அதுக்கப்புறம் சில ரீசன்ஸ்னால அவர் வந்து அந்த படத்தை விட்டு வெளியே சென்றார். ஸோ அதுக்கப்புறம் டேரக்டர்ஸ் வந்து தேடிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜ்கமல் ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 11 மணி போல் ஸோ இந்த மாதிரி தலைவர் 173யோட டேரக்டர் இவர் தான் அப்படின்றத சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ப்ரோமோ வீடியோவே வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ப்ரோமோ வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த டேரக்டருக்கு எப்படி கொடுத்தாங்க, அவர் இப்போ தான் சின்ன வயசு டேரக்டர், அவர் இப்போ தான் ஒரு படம் எடுத்திருக்காரு, 2வது படமே கொடுத்துருக்கீங்களே அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. நான் இவ்வளோ பேசுகிறத வச்சு நீங்களே யோசிக்கலாம். ஆமாங்க, நம்ம தலைவருடைய 173வது படத்துக்கு டேரக்டர் நம்ம சிபி சக்கரவர்த்தி அவர்கள் தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா, நம்ம தளபதிக்கு வந்து தெரி படம் எடுக்கும்போது நம்ம அட்லிக்கு 28 வயசு தான். அப்பயும் அவர் ஒரு படம் தான் எடுத்திருந்தார். அந்த ஒரு படமும் ஒன்றும் அடிதடி படம் கிடையாது, ஒரு லவ் ஃபிலிம், ஒரு ஃபேமிலி ஃபிலிம் தான். அதுக்கு அடுத்த படமே அவருக்கு தெரி படத்தை கொடுத்தாங்க. நான் ஏது இங்கே சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் கேட்கலாம். அந்த அட்லி அவர்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர் தான் நம்ம சிபி சக்கரவர்த்தி. ஸோ இவருக்கும் கமர்ஷியல் படம் எப்படி எடுக்கணுன்றது தெரியாமல் இருக்காது, தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இன்னொன்று என்னென்னா, ஹிப்ஹாப் தமிழா வந்து மியூசிக் போட இவங்க ஒத்துக்கல, அதனால தான் அந்த படத்தில் வந்து சுந்தர்சி வெளியானார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ரோமோவில் பாட்டை பாடுகிறது ஹிப்ஹாப் தமிழா தான். ஸோ அதுவும் நிறைய பேருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஒரு விஷயம் தெரியலைன்னா அதை பற்றி பேசாமல் இருக்கிறது மிக ஒரு நல்ல ஒரு விஷயம். அதை தெரியாமல் வாய்க்கு வந்ததை பேசுகிறது ஒரு தப்பான விஷயம் தான். நான் யாரை சொல்கிறேன் என்ன சொல்கிறது அந்தந்த ரசிகர்களுக்கு தெரிய வரும். ஸோ என்னடா நீ இவ்வளோ இதாக பேசுகிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க. ஆமாங்க, இங்கே சில பேர் வந்து எப்படின்னா, நம்ம தலைவருடைய அவர் சினிமாவில் வந்து நடிக்க வந்த 50 இயர்ஸ் தான் சில ஆக்டர்ஸோட ஏஜையும் சொல்லலாம். அப்படி இருந்தாலும் அவருக்கு போட்டி நாங்கள் தான், இவருக்கு போட்டி நீங்கள் தான்ன்ற மாதிரி பேசி ரொம்பவே இது பண்ணுவாங்க. நான் இவ்வளோ தான், நான் எந்த வீடியோலையும் பேசினது கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஒரு கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ ஒரு ட்ரோல்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி இந்த போஸ்டர் வந்ததுக்கப்புறம், இந்த ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் எனக்கு சரி இன்றைக்கி இதை பேசியாகணும் அப்படின்றதுக்காக தான் நானே இதை பேசுகிறேன். ஸோ தலைவருடைய 173வது படம் கன்ஃபார்மாக ஒரு ஹை லெவல் படமாக, ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக தான் இருக்கும். சிபி சக்கரவர்த்தி ஒரு தரமான ஒரு ஆக்ஷன் பிளாக் பஸ்டர் கொடுக்க போகிறாரு. ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்கும். ஸோ இந்த போஸ்டர் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். சுற்றி பார்த்திங்கன்னா சிசர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டு கார்னரில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பாஸ்போர்ட்ஸ், பட்டன்ஸ், கீழே நீடில் த்ரெட் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு நிறையா கேரக்டர்ஸ் உள்ள ஒரு படம் மாதிரி இருக்குது. எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு. அதே நேரத்தில் படத்துடைய ஒன்லைன் பார்த்திங்கன்னா எவ்ரி ஃபேமிலி ஹேஸ் அ ஹீரோ அண்ட் எவ்ரி ஹீரோ ஹேஸ் அ ஃபேமிலி அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயும் ஒரு முக்கியமாக பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணியிருக்கிறது ஹீரோ அண்ட் ஃபேமிலி. ஸோ ஒரு ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த படத்துக்கு நான் ரொம்பவே அவளை காத்துட்ருக்கேன். நீங்கள் எப்படி அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. இன்னொரு நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் எதிர்பார்த்து உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி